புதிய கட்சியை தொடங்குவேனே தவிர திமுகவில் இணைய மாட்டேன் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறிய பதிவும் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான இறுதி போராட்டம் ஜனவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தின் மேல்முறையீடு வழக்கின் இறுதி தீர்ப்பு தான் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைப்பதா அல்லது நீக்கப்பட்டது செல்லுமா என்பது இறுதி தீர்ப்பாக வழங்கப்படும். இதில் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒருவேளை தோல்வியான தீர்ப்பு வந்தால் என்ன செய்வீர்கள், திமுகவில் இணைவீர்களா அல்லது பாஜகவில் இணைவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடியாக புதிய கட்சியை தொடங்குவேனே தவிர எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவில் ஒருபோதும் இணைய மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் பாஜகவில் இணைந்தால் துணைத் தலைவர் பதவி கிடைக்கும் என்று செய்தியாளர்கள் கூறிய பொழுது நிச்சயமாக புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு பக்கபலமாக நான் இருப்பேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்பதற்கான அனைத்தையும் நான் உருவாக்குவேன் என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் பக்கம் இருப்பவர்களை மீட்டெடுப்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குகிறார் என்றும் தற்பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கள் பக்கம்தான் தீர்ப்பு சாதகமாக வரும் என்று நம்பிக்கையும் கூறியிருக்கிறார். காரணம், டெல்லியில் உள்ள மிக முக்கியமான புள்ளிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய பிறகு அனைத்தும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் திருச்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் சந்தித்துள்ளார். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் நடந்த சந்திப்பில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த கடிதம் தான். இதில் கொடநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆதாரங்களாக இருப்பதாகவும் இதில் சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் உடந்தையாக இருந்த அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. சிபிஐ துறையினர்கள் இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அனைத்தும் சாதகமாக வந்தால் அதிமுகவை மீட்டெடுப்போம், இல்லை என்றால் புதிய கட்சியை தொடங்குவோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் இறுதியாக கூறியுள்ளார்.